எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டாள்தனம் என்பதை பற்றிங்க. அதாவது நம்மள நிறைய பேருக்கு முட்டாள்தனம்லாம் என்னன்றதே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் என்பதுதான் உண்மை. அதுக்காக இந்த ஒரு குட்டி பதிவு பிடித்திருப்பின் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அடுத்த பதிவை காண்பதற்காக. முதலாவதாக முட்டாள்தனம் எதுலெல்லாம் அடங்கும்னு பார்த்தீங்கன்னா, நினைப்பதெல்லாம், அதாவது நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்ப்பது, நடந்து முடிந்ததையே திரும்ப திரும்ப நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாவது, கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் முயல்வது, தன்னிறைவு கொள்ளாது போதாது போதாது என அங்கலாய்ப்போட செயல்படுறது, அதிகமான வருமானம் வந்தால் போதும் என பிடிக்காத வேலையில் சகித்து வேலை செய்வது, நீயா நானா என்ற ஈகோ கொள்வது, எதற்கெடுத்தாலும் பயம், இது முட்டாள்தனத்தின் பிரதிபலிப்பு. பெற்றோர்கள் என்னை நன்கு வளர்க்கவில்லை என குறைப்பட்டு கொண்டு மற்றும் குறைப்படுத்தி கொண்டே வாழ்வது, சில சமயங்கள்ல கேட்பதும் பொய், பார்ப்பதும் பொய். இந்த நிலையை அறிஞ்சிருந்தும் எல்லோரையும் நம்புவது மற்றும் அதை கேட்டு பிறரை பகைப்பது, புகையும் குடியும் உடல் நலத்திற்கு கேடுன்னு தெரிஞ்சும் அதை பயன்படுத்திவிட்டு இறக்கும் நிலையில் படுத்த படுக்கையாக உறவுகளுக்கு உபத்திரத்தை கொடுப்பது, தானும் குழம்பி அடுத்தவரையும் குழப்பத்தில் ஆழ்த்துவது, வீம்புக்காக விபத்தான செயல்களில் ஈடுபடுறது, எல்லாவற்றிற்கும் தற்கொலை ஒன்றே தீர்வு என தவறான முடிவு எடுப்பது, மூட நம்பிக்கையில் மூழ்கி இருத்தலும் மற்றும் பிறரையும் அதை பின்பற்ற வற்புறுத்துறதும், வீட்டுல சண்டை பிரச்சனை என்றால் சாப்பிடாமல் உடலை வருத்தி கொள்வது, காசைதான் கடவுள் என உழைத்து கொண்டு தன் உடல் ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் மறப்பது, சிறு சேமிப்பின்றி வாழ்வது, தன்னை நோக்காமல் பிறரை மட்டும் குறை கூறிக்கொண்டே இருக்கிறது, அவர்களைப் போல் நான் இல்லையே என ஏங்கி பொறாமைப்படுறது, கோழையாக வாழ்வது, பிடிவாதத்துடன் வாழ்வது, சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்ற முன்னெச்சரிக்கையுடன் இல்லாதிருக்கிறது, அவர்கள் எப்படியோ அப்படியே நானும் நடப்பேன் அல்லது செயல்படுவேன் என்பது, அதாவது கண்மூடித்தனமாக செயல்படுறது, நம்பியதால் ஏமாற்றம் அடைந்தேன் என கூறுறது, தற்பெருமைதான் என்ற கர்வம், என்னால் மட்டும்தான் முடியும் என்ற பெருமிதம், அனைத்தும் முட்டாள்தனத்தினால் உருவாகும் குணங்கள். அடுத்தவர்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கும் குணம். இது போல அடுக்கிக்கிட்டே போலாங்க. நிறைய நம்ம அறிஞ்சும் அறியாமலும் செய்யற நிறைய முட்டாள்தனங்கள் நம்மள இருக்கு. ஆனா அதையெல்லாம் தவிர்த்து வாழ்ந்தோமே ஆனால் எல்லாருமே புத்திசாலிகளாக, அறிவாளிகளாக வாழ முடியும் என நான் நினைக்கின்றேன். நீங்கள்